ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு பார்க்குறது ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் அளவெடுத்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸை எப்படி தைக்கலாம் அப்படின்னு தான். நெக்கு பைப்பிங் வந்திருக்கும். உடம்பு சுற்றளவு 32 இன்ச் 33 இன்ச் இருக்கிறவங்களுக்கு சரியாக இருக்கும். இடுப்பளவு 28 இன்ச் 29 இன்ச் இருக்கிறவங்களுக்கு சரியாக இருக்கும். அளவு ப்ளவுஸில் பேக் சைடு என்ன சுற்றளவு இருக்குதுன்னு பார்க்கலாம். 17 இன்ச் இருக்குது. நெக்கு அகலம் 6 இன்ச் இருக்குது. 3 இன்ச் வச்சா சரியாக இருக்கும். ஷோல்ட்ரு 12 இன்ச் இருக்குது. ப்ளவுஸ் லென்த்து 13.25 இன்ச் இருக்குது. ப்ளவுஸை ஃப்ரண்ட் சைடு தெளிப்பு போட்டுக்கலாம். பேக் சைடு என்ன கட் பண்ணுறோமோ அதையே ஃப்ரண்ட் சைடு வேறு கிளாத்தில் வச்சு ஒரு பேட்டர்ன் போட்டு அதுக்கு பின்னாடி ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு கிராஸ் கட்டிங் வந்திருக்கும். பேக் சைடு என்ன அளவு எடுத்தோமோ அதை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு கீழ் சைடு மடிச்சு தைக்கிறதுக்கு மார்க் பண்ணி ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்கலாம். அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் சைடு என்ன லூஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 8.5 இன்ச் இருக்குது. நார்மல் ப்ளவுஸுக்கு 8 இன்ச்சு தான் வரும். பேக் சைடோட 1/2 இன்ச்சு குறைவாக இந்த ப்ளவுஸில் 8.5 இன்ச் இருக்குது. பேக் சைடு என்ன இருக்கோ அதே அளவு தான் ஃப்ரண்ட் சைடு இருக்குது. 8.5 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக 1.25 இன்ச் சேர்த்து வச்சுக்கலாம். 9.25 இன்ச் வச்சுக்கலாம். அதுக்கு ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்கலாம். அளவு ப்ளவுஸு சரியாக இருக்கிறதுனால அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே அளவு நம்ம கட் பண்ணிக்கலாம். லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 13.25 இன்ச் இருக்குது. 1/2 இன்ச் சேர்த்து வச்சுக்கலாம். தைக்கிறதுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 14.25 இன்ச் வச்சுக்கலாம். நெக் லென்த்து வைக்கிறதுக்கு பேக் சைடு பீஸை ரெண்டாக மடித்து அதை அப்படியே வச்சுக்கலாம். 4 இன்ச்சு மட்டும் தைக்கிறதுக்கு சேர்த்து வச்சுக்கலாம். நெக்கு இறக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 9 இன்ச் இருக்குது. 3 இன்ச்சு அகலம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அளவு எடுக்கும்போதே 6.5 இன்ச் இருந்தது. தைக்கும்போது 1/2 இன்ச் சேர்த்து வந்துடும். கீழ் சைடு மட்டும் இன்னும் 4 இன்ச்சு கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸ்லேயும் மேல் சைடு குறைவாகவும் கீழ் சைடு சுற்றளவு அதிகமாக இருந்தது. அதனால் 4 இன்ச் சேர்த்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நெக்கு அகலம் மேல் சைடு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 2.25 இன்ச் இருக்குது. 3/4 இன்ச் சேர்த்து வச்சுக்கலாம். 3 இன்ச் வச்சுக்கலாம். ஷோல்டர் 6 இன்ச் வச்சுக்கலாம். கரெக்டாக இருக்கும். கீழ் சைடு அதே அளவு மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் லென்த் வைக்கிறதுக்கு அளவு ப்ளவுஸில் கீழேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு வச்சு பார்த்துக்கலாம். 7.25 இன்ச் இருக்குது. 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு சேர்த்து 7.25 இன்ச் வச்சுக்கலாம். மேல் சைடுலேருந்து ஆம்கோல் லென்த்து 6.5 இன்ச் இருக்கும். ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம மார்க் பண்ணதும் சரியாக இருக்கான்னு இப்போ வச்சு பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். 2.5 இன்ச்சு அகலம் இருக்குது அளவு ப்ளவுஸில். கீழ் சைடு நாம் மார்க் பண்ணதும் அதே அளவு தான் இருக்கும். ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 7.25 இன்ச் இருக்குது. 6 இன்ச் ஷோல்டர் வச்சோம். 8.5 இன்ச் லூஸ் வச்சா கரெக்டாக 2.5 இன்ச் இருக்குது. அளவு ப்ளவுஸ்லேயும் அதே அளவு தான் இருந்தது. ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 7.25 இன்ச் சரியாக இருக்குது. அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே அளவு நம்ம பேட்டர்ன் போட்டாச்சு. கட் பண்ணிக்கலாம் செக் பண்ண பின்னாடி.
அதுவும் சரியாக இருக்குது. இடுப்பளவு என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடு 7 இன்ச் இருக்குது, பேக் சைடு 14, இந்த சைடு 7 இன்ச் இருக்குது, 28 இன்ச் இருக்குது. 7 இன்ச் ஒரு மார்க் பண்ணிக்கலாம், ப்ளஸ் 1 இன்ச் சேர்த்து 8 இன்ச் வச்சுக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு டாட் பிடிச்சிக்கலாம். மூணு இன்ச்சு நீளம் டாட் பிடிச்சா சரியாக இருக்கும். பேக் சைடு நெக் சுற்றளவு சரியாக இருக்கான்னு அளந்து பார்த்துக்கலாம். மேல் சைடு சுற்றளவு குறைவாக இருக்கும், கீழ் சைடு வரும்போது 1/2 இன்ச்சு அதிகமாக இருக்கும். ப்ளவுஸ் போட்ட பின்னாடி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும். அளவு ப்ளவுஸில் நெக் மாடல் வேறு இருக்குது, ஆனால் இதில் வைக்கிறது ரவுண்ட் ஷேப்பில் தான். 6 இன்ச் இருக்குது, 3 இன்ச்சு மார்க் பண்ணால் 4 இன்ச்சு 2 சைடு தைக்கிறதுக்கு சேர்த்துனா 6 இன்ச்சு வந்துடும். நான் மார்க் பண்ணது சரியாக இருக்குது. கீழ் சைடு மட்டும் இன்னும் 4 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேலில் மார்க் பண்ணது கிராஸாக போயிடுச்சு, இன்னொரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண அளவுக்கு ப்ளவுஸ் கட் பண்ணிடலாம். ஆம்கோல் சுற்றளவு கார்னரில் 1.25 இன்ச் ஒரு பாயிண்ட் வர்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். அந்த சைடு 1.25 இன்ச் லூஸ் விட்டதுக்கு ஒரு பாயிண்ட் கீழே இறக்கி கிராஸாக கட் பண்ணிக்கலாம். சைடு ஜாயின் பண்ணும்போதும் உள் சைடு இழுக்காமல் கரெக்டாக ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆகும். கீழ் சைடு அளவில் கட் பண்ணி விட்டுடலாம். பேக் சைடு என்ன வெட்டணுமோ அது ஒரு பேட்டர்னில் போட்டு கட் பண்ணலாம். லைனிங் கிளாத்து இந்த கிளாத்தை நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது, தண்ணியில் போட்டால் அதிகமாக சுருங்காது. பாலிஸ்டர் அதிகமாக கலந்துருக்கும், காட்டன் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இதே பியூர் காட்டனாக இருந்ததுன்னா தண்ணியில் போட்டு அதுக்கு முன்னாடி அயன் பண்ணி கட் பண்ணோம்னா சுருங்காது. ஒரு காட்டன் பீஸ் வேஸ்ட் கிளாத் இருக்குது, பேக் சைடு என்ன கட் பண்ணுமோ அதே அளவு இதில் கட் பண்ணிக்கலாம். அதை வச்சு ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் கிளாத்து அதிகமாக இருந்ததுன்னா இதிலேயே கட் பண்ணலாம். 1 மீட்டர் மட்டும்தான் துணி இருக்குது, அதனால் வேஸ்ட் கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு மட்டும் அளவு ப்ளவுஸில் கிராஸாக இருக்குது. பேட்டர்ன் போட்டு கட் பண்ணும்போது ப்ளவுஸில் கிராஸாக வச்சு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்டில் நெக்கு லென்த்து என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 6 இன்ச் இருக்குது. நெக்கு அகலம் 3.25 இன்ச் இருக்குது. 3 இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணோம்னா தைச்ச பின்னாடி இன்னும் 4 இன்ச் சேர்த்தி வந்துடும். ஆரஞ்சு மார்க் பண்ணி ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்கலாம். ஊக்கு வைக்கிற பட்டிக்கும் வி பட்டிக்கும் 4 இன்ச்சு சேர்த்தியே வச்சுக்கலாம். அளவு ப்ளவுஸில் பேக் சைடு என்ன இருந்ததோ அதே அளவு தான் ஃப்ரண்ட் சைடும் இருந்தது, அதனால் தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு சேர்த்தி வச்சுக்கலாம். கீழ் சைடு
பேக் சைடு என்ன லென்த்து வச்சோமோ அதை விட முக்காலும் சேர்த்தி வச்சுக்கலாம். ஒரு சைடு கிராஸ் பீஸ் வரும், அதனால் எச்சு கம்மியாக வரும். ஒரு இன்ச்சு அதிகமாக இருந்ததுனாவே தைச்ச பின்னாடி மடித்து தைக்கும் போது அதிகமாக இருந்தால் கட் பண்ணி எடுத்துடலாம். குறைவாக இருந்ததுன்னா பீஸ் பத்தாமல் போயிடும். மார்க் பண்ண அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் சைடு நெக்கும் நல்லா ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். கழுத்து சுற்றளவு 3 இன்ச் அகலம் வச்சு கட் பண்ணுறது இதே அளவு ப்ளவுஸ் இருக்கிறவங்களுக்கும் சிலருக்கு மட்டும்தான் செட் ஆகும். ஷோல்டர் யாருக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கோ கீழ் சைடு இறங்காமல் அவங்களுக்கு மட்டும்தான் கழுத்து லூஸ் வராமல் இருக்கும். இல்லைன்னா நாட் வச்சு கட்டிக்கலாம். 2.5 இன்ச் 2.25 இன்ச்சு மட்டும் வச்சதுன்னா சரியாக இருக்கும். ஆம்கோல் சுற்றளவு 6.5 இன்ச் இதுக்கு வச்சுருக்கு. கீழே இறக்கி இன்னும் 1/2 இன்ச்சு மேல் சைடு வச்சிட்டோம்னா ஷோல்டர் கம்மியாக வைக்கும்போது ஆம்கோல் சுற்றளவு சரியாக வந்துடும். கீழ் சைடு மார்க் பண்ணதுலேருந்து 3/4 இன்ச்சு தள்ளி கட் பண்ணிடலாம். பேக் சைடு அளவு கூட 3/4 இன்ச்சு அதிகமாக தான் இருக்கும். 4 இன்ச்சு மட்டும்தான் தையல் அடித்து ஜாயின் பண்ணுவோம். ஆனால் கிராஸ் பீஸ் வர்றதுனால எச்சு கம்மி வரும். இப்படி இருந்ததுன்னா அதிகமாக இருந்தால் கூட கட் பண்ணிக்கலாம். அளவில் கட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட் சைடு கவர் தட்டு கட் பண்ணிக்கலாம். ஆம்கோலில் ஏற்கனவே நல்லா உள் சைடு இறக்கி வெட்டியிருக்கு, அதனால் 4 இன்ச்சு மட்டும் கவர் தட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்த பின்னாடி ஆம்கோல் சுற்றளவுக்கு பேக் சைடு எப்படி பாக்ஸ் போட்டு மார்க் பண்ணிச்சோ அதே மாதிரி இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த பீஸ் வெட்டும்போது இன்னும் 1 இன்ச்சு தள்ளி வெட்டியிருந்தோம்னா இன்னொரு பேட்டர்ன் போட வேண்டியதில்லை. 6.5 இன்ச்சு இறக்க சரியாக இருக்குது. இது அப்படி கட் பண்ணாத காரணத்தினால இன்னொரு பேட்டர்ன் போடணும். பேக் சைடு என்ன வெட்டணுமோ அதே அளவிற்கு கவர் தட்டு மட்டும் கட் பண்ணியிருக்கு. அளவு ப்ளவுஸில் ஊக்குப்பட்டியிலேருந்து எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 3.5 இன்ச் இருக்குது. 3/4 இன்ச் சேர்த்தி வச்சோம்னா சரியாக இருக்கும். தையல் அடிக்கிறதுக்கும் சேர்த்தி வந்துடும், சரியாக வரும். கட் பண்ண பீஸை ஷோல்டரில் சென்டர் பண்ணிக்கலாம். 2ஆம் அடித்தோம்னா மேல் சைடு இருந்து கரெக்டாக வந்துடும். நகத்தில் இந்த மாதிரி கீறினோம்னா ஒரு கோடு வந்துடும், அதுலேருந்து நாம் மார்க் பண்ணிக்கலாம். மேல் சைடு இருந்து 9.5 இன்ச்சு வச்சுக்கலாம். ஷோல்டர் பகுதியிலிருந்து அளவு ப்ளவுஸ்லேயும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுலேயும் அதே அளவு தான் இருக்குது. மூன்றரை இன்ச்சு ப்ளஸ் தைக்கிறதுக்கு 3/4 சேர்த்துக்கலாம். ஊக்குப்பட்டி வைக்கிறதுக்கு 4 இன்ச்சு, அந்த சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் சேர்த்துனா 4.25 இன்ச் சரியாக இருக்கும். தைக்கிறதுக்கு மட்டும் 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் இருக்குது. அதே அளவு கீழ் சைடு வச்சுக்கலாம். ஆம்கோல் கார்னரில் ஒரு மார்க் பண்ணியிருக்கு. அதே மார்க்கில் வளைவு ஒரு மார்க் பண்ணி கொண்டு வந்து கீழ் சைடு ஜாயின் பண்ணிடலாம். ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த மார்க் பண்ணலேருந்து 2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மேல் சைடு 9.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருப்போம். அதிலிருந்து வளைவாக கப் ஷேப்புக்கு மார்க் பண்ணிக்கலாம். வளைவான ஷேப்பில் மார்க் பண்ணால் தான் கரெக்டாக கப் சைஸ் கிடைக்கும். இப்போ உடம்போட வடிவத்துக்கு
பேட்டர்ன் கரெக்டாக வந்திருக்கும். இதில் கட் பண்ணி எடுத்தோம்னா சரியாக இருக்கும். அளவு ப்ளவுஸில் மேல் சைடு மட்டும் ஜஸ்ட் பகுதியில் மட்டும் வளைவு இன்னும் அதிகமாக இருக்குது. இன்னொரு பேட்டர்ன் போட்டு கட் பண்ணும்போதும் அதை அரையும் சேர்த்து வெட்டிக்கலாம், நல்லா வளைவு ஷேப்பில். இந்த பேட்டர்ன்லேயே பேக் சைடு இன்னும் 1.5 இன்ச்சு அதிகமாக வச்சுருந்தோம்னா இதே பீஸில் இன்னொரு பீஸ் கட் பண்ணியிருக்கலாம். நான் அளவாக கட் பண்ணதுனால இன்னொரு பேட்டர்ன் போட வேண்டியதாக இருக்குது. 6 இன்ச்சு தான் இருக்குது. 7.5 இன்ச்சு இருந்துன்னா சரியாக இருந்திருக்கும். இன்னொரு 1.25 இன்ச் அந்த சைடு கட் பண்ணியிருந்ததுன்னா இதே பேட்டர்னில் நம்ம கட் பண்ணி எடுத்து சரி பண்ணியிருக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்து இன்னொரு பீஸ் கட் பண்ணிக்கலாம். பீஸ் அதிகமாகிறதுனால நாம் கட் பண்ணிக்கலாம். ஆம்கோல் கார்னரில் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இன்னொரு மார்க் பண்ணிடலாம். அந்த கேப்பை மட்டும் நாம் கட் பண்ணி எடுத்தோம்னா சரியாக ஃபிட்டிங்காக இருக்கும். கீழ் சைடு வர்றது ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு இது ஒரு மார்க்கு. ஆனால் 2 மார்க்கு ஒரே மார்க்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கட் பண்ணும்போது புரிஞ்சுக்கலாம். கீழ் சைடு இருந்து பீஸ் மார்க் பண்ண அளவு கட் பண்ணிடலாம். மேல் சைடு போகும்போது அந்த 2வது மார்க்லேயே கட் பண்ணி எடுத்துடலாம். ஊக்பட்டியில் இருக்கிற பீஸில் இன்னொரு மார்க் அப்படியே இருக்குது. அது இந்த பீஸ் கட் பண்ண பின்னாடி அளவு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீஸ்லையும் வளைவாக மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதே பேட்டர்னில் இன்னும் 1.5 இன்ச் இந்த சைடு தள்ளி வெட்டியிருந்தோம்னா இந்த வளைவு ஷேப்பு நல்லா கட் பண்ணி எடுக்கலாம். நம்ம தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீஸில் துணி கம்மியாக இருக்கிறதுனாலையும் இன்னொரு பீஸ் போட்டு வெட்டிக்கலாம். 7.5 இன்ச் 7.25 இன்ச் இருக்கணும். கீழ் சைடும் அதே மாதிரி தான் இருக்குது. ஊக்பெட்டி பீஸ்லையும் தைக்கிற அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. இதே பேட்டர்னை போட்டு கிராஸ் பீஸ் வெட்டுற பீஸில் மட்டும் இன்னொரு பேட்டர்ன் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு பின்னாடி இதை அப்படியே லைனிங் கிளாத்தில் போட்டு கட் பண்ணி எடுத்து ப்ளவுஸில் போட்டு கட் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் இருக்கிற பேட்டர்ன் மட்டும் இன்னொரு பேட்டர்ன் போட்டுக்கலாம். ஒரு இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிக்கலாம் அதிகமாக கட் பண்ணுறதுக்கு. ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த அளவு மட்டும் பேக் சைடு பீஸு அதிகமாக வெட்டியிருந்தோம்னா இப்போ தேவையில்லை, இதுலேயே சரி பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் ஜஸ்ட்டு பகுதிக்கு இன்னும் 1/2 இன்ச்சு வேணும். அதனால் 1.5 இன்ச்சு அகலம் வச்சு பேக் சைடு பீஸை போட்டு வெட்டும்போது சேர்த்து வெட்டிட்டோம்னா ஒரே பேட்டர்னில் நாம் சரி பண்ணிக்கலாம். அந்த சைடு 1/2 இன்ச்சு இருந்துன்னா மட்டும்தான் லூஸ் கொடுக்கும், கப் ஷேப்பும் கரெக்டாக வரும். அளவு ப்ளவுஸ்லேயும் அதே மாதிரி தான் இருந்தது. நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்கும்போது மட்டும் அங்கே வளைவு நல்லா கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு மட்டும் கப் ஷேப்புக்கு நம்மளுக்கு என்ன அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வளைவாக கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் போட்டுங்கிறவங்க உடம்பை பொறுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கப் ஷேப் பெருசாக இருந்ததுனாலும் நிறைய சேர்த்து வெட்டிக்கலாம். இதே கிராஸில் போட்டு வெட்டும்போதும் இதே நல்ல லூஸ் கொடுக்கும். என்ன வடிவம் வேணுமோ அதை நாம் இதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்கும். பேக் சைடு மட்டும் இன்னும் 1.5 இன்ச்சு அதிகமாக வச்சு கட் பண்ணியிருந்தோம்னா இந்த சைடு தள்ளி வச்சு வளைவுக்கும் கட் பண்ணிக்கலாம். பேக் சைடும் 1 இன்ச்சு அதிகமாக வந்திருக்கும். இன்னொரு பேட்டர்ன் போட்டிருக்க வேண்டியதில்லை. மேல் சைடு கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் சைடு 1 இன்ச்சுக்கு அதிகமாக இருக்கிறத மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். ஊக்பட்டி வர்ற பேட்டர்னில் வச்சு பார்க்கலாம். ஜஸ்ட் பகுதியில் மட்டும் 1/2 இன்ச்சு அதிகமாக இருக்கிறது சரியாக இருக்குது.
மேல் சைடு இன்னும் பீஸ் கட் பண்ணி எடுக்கணும், அளவு அதிகமாக இருக்குது. 2 பீஸ்லேயும் அரை இன்ச் எடுத்தோம்னா சரியாக இருக்கும். தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு மட்டும்தான் வேணும். 1 இன்ச்சே தேவையில்லை, அரை இன்ச்சு மட்டும் நாம் பிடிச்சி தைக்க மாட்டோம். 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் மட்டும்தான் ஜாயின் பண்ணும்போது தைக்கிறதுக்கு வரும். இன்னொரு பாயிண்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். வளைவு ஷேப்பு கரெக்டாக இருந்ததுனா தான் இந்த பீஸில் வச்சு ஜாயின் பண்ணும்போது தையல் கரெக்டாக வரும். மேல் சைடு தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு மட்டும் அதிகமாக வச்சு பார்க்கலாம். 8.5 இன்ச்சு இருந்தால் தான் சரியாக இருக்கும். 9 இன்ச்சு இருக்குது. ஜஸ்ட்டு பகுதியிலையும் கரெக்டாக இருக்குது. அளவு ப்ளவுஸில் என்ன இருந்தோ அதே அளவு இருக்குது. தைக்கிறதுல 3/4 இன்ச்சுக்கு மேலே போயிடும். அப்போ 9 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வரும், சரியாக இருக்கும். கீழ் சைடு 3 இன்ச்சு இருக்குது. தைக்கிறதுக்கு அரை இன்ச்சு இந்த பேட்டர்னில் கட் பண்ணிக்கலாம். இப்போ 4 இன்ச்சு இருக்குது, சேர்த்துனா 7 இன்ச்சு வரும். இடுப்பு அளவு 28 இன்ச்சுக்கு சரியாக இருக்கும். ஆம்கோல் சுற்றளவு சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம். 7.75 இன்ச்சு இருந்தால் சரியாக இருக்கும். இது 8 இன்ச்சு வருது. லூஸும் அரை இன்ச்சு அதிகமாக இருக்குது. அதை மட்டும் கட் பண்ணி எடுத்தோம்னா ஆம்கோல் சுற்றளவும் சரியாக வந்துடும். 8.5 இன்ச்சு அளவும் சரியாக வந்துடும். தைக்கும் போதும் ஒரு பீஸ் கிராஸாக இருக்கிறதுனால அதிகமாக வந்ததுனாலும் கொஞ்சம் சேர்த்து தைச்சிக்கலாம். அளவு இப்போ சரியாக இருக்குது. ஆம்கோல் சுற்றளவும் 7.75 சரியாக வரும். சரியாக தான் இருக்குது. இந்த பீஸ் அப்படியே லைனிங் கிளாத்தில் போட்டு கட் பண்ணி எடுத்து ப்ளவுஸில் போட்டு கட் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்தில் போட்டும் ப்ளவுஸில் போட்டு கட் பண்ணியாச்சு. அளவு ப்ளவுஸில் என்ன இருக்குதுன்னு இன்னொருக்கா செக் பண்ணிக்கலாம். 8.5 இன்ச்சு மேல் சைடு இருக்குது. ஜஸ்ட்டு பகுதியிலிருந்து அளவு எடுக்கும்போதும் மேல் சைடு தள்ளி எடுத்தோம்னா 8.5 இன்ச்சு வரும். ஜஸ்ட்டு பகுதியில் 9 இன்ச்சு இருக்குது. இடுப்பு அளவு 7 இன்ச் இருக்குது. 28 இன்ச்சு சரியாக இருக்கும். உடம்பு சுற்றளவு விட 2 இன்ச்சு ப்ளவுஸில் அதிகமாக இருந்ததுனா தான் ப்ளவுஸ் போட்டுக்க முடியும். ஒவ்வொருத்தர் டைட் ஃபிட்டிங்காக போடுவாங்க, ஒருத்தர் லூஸாக போடுவாங்க. அது அவங்க விருப்பத்தை பொறுத்து நம்ம தைச்சிக்கலாம். என்ன அளவு இருக்குதுன்னு பீஸ்லேயே எழுதியிருக்கு. 8.5 இன்ச் 9 இன்ச் கீழ் சைடு இடுப்பளவு 7 இன்ச்சு. கீழ் சைடு மட்டும் கிராஸ் பீஸ் அதிகமாக இருக்குது. அது தைக்கும்போது கட் பண்ணி எடுத்துடலாம். அதிகமாக இருந்ததுனா தான் கட் பண்ணி எடுக்க முடியும். ஸ்லீவ் லென்த்து 10.5 இன்ச் இருக்குது. 10 இன்ச்சு தைச்ச பின்னாடி கிடைக்கும். கீழ் சைடு கிராஸ் பண்ணி வெட்டினது 3.25 இன்ச் கிராஸ் பண்ணியிருக்கு. ஆம்கோல் சுற்றளவு 15.5 இன்ச்சு வரும். கை சுற்றளவு மேல் சைடு 6.25 இன்ச் இருக்குது. பேக் சைடு பீஸு ஃபஸ்ட்டு தைச்சிக்கலாம். கீழ் சைடு ப்ளவுஸ் கிளாத் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சுக்கலாம். கிளாத் எங்கேயும் நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய தையல் அடிச்சுக்கலாம். கிளாத்து ரொம்ப நைஸாக இருக்குது. கழுத்து சுற்றளவும் அதிகமாக இருக்கிறதுனால கிளாத்து நகர்ந்ததுன்னா ப்ளவுஸ் கிளாத் பத்தாமல் போயிடும். அதுக்கு இந்த மாதிரி தையல் வச்சிட்டோம்னா தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸ் ஷோல்டர் ஜாயின் பண்ண பின்னாடி பைப்பிங் வைக்கணும். பைப்பிங் வைக்கிற வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கு. இதே வீடியோவில் பைப்பிங் வைக்கிறதும் போட்டதுன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். இப்போ நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தான், ஆனால் முன்னாடி மட்டும் பிரின்சஸ் கட் வர்றதுனால கட்டிங் மட்டும் பேட்டர்ன் போட்டு கட் பண்ணுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். பட்டி ப்ளவுஸில் அளவெடுத்து கட் பண்ணாலும் பேக் சைடு கட் பண்ண பின்னாடி ஃப்ரண்ட் சைடு மட்டும் வேறு பேட்டர்னில் போட்டு கட் பண்ணி இதே மாதிரி நம்மளுக்கு என்ன அளவு வேணுமோ அது மாதிரி பிரின்சஸ் கட் பண்ணிக்கலாம். சுருக்க வராமல் இருக்கிறதுக்கு பின்னாடி கை கொடுத்து அடிச்சுக்கலாம். கிளாத்து ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால பின்னாடி கை கொடுத்து அடிச்சுக்கலாம், இல்லைன்னா சுருக்கம் வரும். கீழ் சைடு பீஸை நல்லா அமுத்தி பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா எண்டில் முடியும் போதும் 1/4 இன்ச்சு பத்தாமல் வந்து ரன்னர் போகிற வேகத்துக்கு இழுத்துட்டு போயிடும் உள் சைடு.
தைச்சி எடுத்த பின்னாடி அதிகமாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். கீழ் சைடு 1/2 இன்ச்சு மடித்து தைச்ச பின்னாடி 1 இன்ச் அளவுக்கு அடிக்கலாம். அதுக்கு பீஸ் உள்ளே இழுக்காமல் கீழ் சைடு ஒரு விரலை இந்த மாதிரி அமுத்தி வச்சுக்கலாம். அப்போ எண்டில் முடியும் போதும் அளவு சரியாக வரும். லூஸாக விட்டோம்னா மேல் சைடு பீஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்குது, கீழ் பீஸு பத்தாமல் போயிடும். இப்போ சரியாக வந்துருச்சு. சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. பெரிய தையலை பிரித்து எடுத்துடலாம். அதிகமாக இருக்கிற பீஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம். பிசிறு கட் பண்ண பின்னாடி பீஸ் 2ஆக மடித்து போட்டுக்கலாம். கழுத்து சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 3 இன்ச்சு சரியாக இருக்குது. 8.5 இன்ச்சு லூஸ் சரியாக இருக்கும். பட்டி பீஸு தைச்சிக்கலாம். உள் சைடு மாறாமல் இருக்கிறதுக்கு ஆப்போசிட் வச்சுக்கலாம். மேல் சைடு இருந்து பெரிய தையல் வச்சு சுற்றியும் அடிச்சுக்கலாம். சுருக்க வராமல் இருக்கிறதுக்கு பின்னாடி கை கொடுத்து அடிச்சுக்கலாம். பேட்டர்ன் போட்டு கட் பண்ணதை லைனிங் கிளாத்தில் வச்சு கட் பண்ணிக்கலாம். அதுக்கு பின்னாடி ப்ளவுஸில் வச்சு கட் பண்ணால் ப்ளவுஸ் கட்டிங் அவ்வளோதான். இதில் பெரிய வேலை இல்லை. அதையும் வீடியோவில் போட்டால் ரொம்ப லென்த்தாக போயிடும். பேட்டர்ன் போட்டு கட் பண்ணுறது மட்டும் நாம் அளவு சரியாக கட் பண்ணால் கட்டிங் ஈஸியாக வந்துடும். இன்னொரு பீஸு ஆப்போசிட் வச்சு தைச்சிக்கலாம். Hey there. Subscribe to my channel and also press this bell icon so you can get latest video notifications. And this is absolutely free. தைச்சு எடுத்த பின்னாடி பிசுறில் கட் பண்ணிடலாம். ரெண்டு பீஸும் கரெக்டாக இருக்குது. அடுத்து கிராஸ் பீஸு தைச்சிக்கலாம். ரெண்டு பீஸு ஆப்போசிட் வச்சுக்கலாம். உள் சைடு மேல் சைடு வர மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுக்கலாம். கீழ் சைடு ப்ளவுஸ் கிளாத் வச்சு மேல் சைடு லைனிங் வச்சு அப்படியே பெரிய தையல் வச்சு சுற்றி தையல் அடிச்சுக்கலாம். தைச்ச எடுத்த பின்னாடி பிசரில் கட் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு பீஸு கரெக்டாக இருக்குது. அடுத்து ஃப்ரண்ட் பீஸு பட்டி பீஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் பகுதியிலேருந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதிகமாக வந்தாலும் கீழ் சைடு வரும், அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீஸ் இழுக்காமல் அப்படியே தைச்சிக்கலாம். மேல் சைடு கிராஸாக இருக்கிறதுனால இழுத்தோம்னா அதிகமாக வந்துடும். கீழ் சைடு பீஸை மட்டும் ஒரு பாயிண்ட்டு அப்படியே இழுத்துக்கலாம். அப்போ தான் கரெக்டாக வரும். ரவுண்ட் ஷேப் வரும்போது மெதுவாக தைச்சிக்கலாம். 1/4 இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட் அளவு தைச்சிக்கலாம்.
கட் பண்ண ஷேப்புக்கே கரெக்டாக வந்திருக்கு. மேல் சைடு இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம். தைச்ச எடுத்த பின்னாடி லூஸ் அதிகமாக இருந்தால் மேல் சைடு மட்டும் இன்னொரு தையல் 1/4 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு நீளத்துக்கு மட்டும் பிடிச்சிக்கலாம். கீழ் சைடு என்ன அதிகமாக இருக்கோ அதே அளவு இன்னொரு பீஸையும் கீழே இறக்கி வச்சு தைச்சிக்கலாம். சென்டரில் வந்தையும் நிறுத்தி கரெக்டாக ஆம்கோலுக்கு அளவு கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம். இல்லைனாலும் பிரித்து எடுத்து மறுபடியும் தான் தைக்கணும். கீழ் சைடு அதிகமாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம். மேல் சைடு அதிகமாக கட் பண்ணோம்னா ஷேப் மாறி போயிடும். அளவு சரியாக வந்துருச்சு. இன்னொரு தையல் மேல் சைடு அடிச்சுக்கலாம். இந்த ஒரு பீஸ் மட்டும் டைம் எடுத்து மெதுவாக தைச்சோம்னா தான் கரெக்டாக வரும். மேல் சைடு பீஸ் அதிகமாக இருந்தால் கீழ் சைடு பீஸை ஒரு பாயிண்ட் இழுத்துக்கலாம். உள் சைடு ஓவர்லாக் போட்டுக்கலாம் பிசர் இருக்கிறதுக்கு. ஷேப் கரெக்டாக வந்துருச்சு. ஒரு பீஸ் மட்டும் கிராஸாக இருக்குது. 8.75 இன்ச்சு இருந்தால் சரியாக இருக்கும். 1/4 இன்ச்சு மட்டும் அதிகமாக இருக்குது. அதுக்கு மட்டும் ஒரு தையல் அடிச்சுக்கலாம். ஏன்னா ஒரு சைடு கிராஸ் கட்டிங்கிறதுனால கொஞ்சம் அளவு அதிகமாக தான் காமிக்கும். இந்த பீஸும் அதே மாதிரி இருக்குது. இதுக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு தையல் அடிச்சுக்கலாம். இப்போ அளவு சரியாக இருக்குது. கீழ் சைடு இருந்து ஜாயின் பண்ணும்போதும் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கம்மியாக தான் வரும். அதிகமாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். அதோட அதிகமாக இருந்ததுன்னா பிரித்து தான் தைக்கணும். 2 பீஸ் ஒரே அளவு இருக்குது. கப் ஷேப் கரெக்டாக வர்றதுக்கு ஃப்ரண்ட் சைடு சின்னதாக டாட் பிடிச்சிக்கலாம். பட்டி நீளமும் கொஞ்சம் குறைவாக வந்துடும். அதிகமாக இருந்தனாலும் மடிஞ்ச மாதிரி இருக்கும் ப்ளவுஸ் போட்டுக்கும் போதும். 1.25 இன்ச்சு நீளம் மட்டும் பிடிச்சிக்கலாம். டாட் பிடிக்கிறது மேல் சைடு இருந்து 9.5 இன்ச்சு டேப்பில் அளந்து அதே அளவுக்கு டாட் பிடிச்சா கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் வச்சுக்கலாம். மேல் சைடு இருந்து கரெக்டாக அளவு வச்சுக்கலாம். கீழே அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டேப்பில் அளந்தோம்னாலும் அளவு சரியாக தெரியும். அதிலிருந்து 1/4 இன்ச்சு மட்டும் தைக்கிறதுக்கு அதிகமாக வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். 1.5 இன்ச்சுக்கு லைனிங் கிளாத்து கட் பண்ணி பிசுரெல்லாம் உள் சைடு போகிற மாதிரி அப்படியே மடித்து தைச்சிடலாம். அதிகமாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். தைக்கிற அளவுக்கு கட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஓவர்லாக் போட்டுக்கலாம். ஒன்றரை இன்ச்சுக்கு பிசுரெலாம் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு பீஸ் வெட்டிக்கலாம்.
2 பீஸ் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். கரை பீஸாக இருந்தால் மடித்து தைக்க வேண்டியதில்லை. அளவில் கட் பண்ணலையே தையல் அடிச்சுக்கலாம். பீஸ் இழுக்காமல் அப்படியே தைச்சிக்கலாம், ஏன்னா ஒரு பீஸ் கிராஸாக இருக்கும். ஜாயிண்ட் வர்றது பேக் சைடு போகிற மாதிரி தள்ளி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு தைச்ச பீஸ் அளவுக்கு இன்னொரு மார்க் பண்ணிக்கலாம். அதுலேயே பீஸ் வச்சு அடிச்சுக்கலாம். பட்டிங்கெல்லாம் கரெக்டாக வரும். பீஸ் தைச்சு எடுத்த பின்னாடி பீஸ் அப்படியே திருப்பிக்கலாம். மேல் சைடு ஊசி அடைக்கு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். பீஸ் உள் சைடு திருப்பிக்கலாம். கட்டு கட்டி அப்படியே ஒரு தையல் அடிச்சுக்கலாம். பின்னாடி கை கொடுத்து அடிச்சுக்கலாம். கிராஸ் பீஸ் இருக்கிறதுனால பின்னாடி கை கொடுத்தோம்னா தான் கரெக்டாக வரும். கரை பீஸ் லூஸ் வந்ததுனாலும் சின்னதாக ஒரு ஃப்ளிட் வச்சு அப்படியே தைச்சிக்கலாம். இது சரியாக தான் வந்திருக்கு. பீஸ் திருப்பிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. சுருக்கம் இருக்கிறதுக்கு அயன் பாக்ஸில் கரெக்டாக ஹீட் வச்சு தேய்ச்சோம்னா சுருக்கெல்லாம் இல்லாமல் நீட்டாக வந்துடும். சைட்லேயும் அளவு கரெக்டாக இருக்குது. அடுத்து பைப்பிங் வச்சுக்கலாம். பைப்பிங் வைக்கிறதுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கு. நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி பைப்பிங் வைப்போமோ அதே மாதிரி தான். பின்னாடி கை கொடுத்து அடிச்சுக்கலாம், சுருக்க வராது. பைப்பிங் வச்சு முடிச்சாச்சு. அடுத்தது ஊக்கு வைக்கிற பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் அகலத்துக்கும் பீஸ் கட் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சு அதிகமாக கட் பண்ணியிருக்கு, அதே அளவு தைச்சோம்னா சரியாக இருக்கும். ஊக்கு வைக்கிற பட்டி கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து வி பட்டிக்கு 3 இன்ச்சு அகலத்துக்கு கிளாத் வெட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். பீஸ் 2ஆக மடிச்சுக்கலாம், அப்போ கிளாத் கெட்டியாக இருக்கும். விசிறு உள் சைடு போகிற மாதிரி மடிச்சுக்கலாம். கீழ் சைடு நல்லா கட்டு கட்டிக்கலாம், அப்போ தையல் விட்டு போகாது. பட்டி நீளம் அதிகமாக இருக்கிறதுனால 6 வி பட்டி வர மாதிரி வச்சுக்கலாம். வி பட்டி அளவு சரியாக வந்துருச்சு. அடுத்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கும் பைப்பிங் வச்சுருக்கு. சென்டர்லேருந்து கரெக்டாக வச்சுக்கலாம். அளவு சரியாக இருக்குது.
பீஸ் இழுக்காமல் அப்படியே தைச்சிக்கலாம். அளவு சரியாக தான் இருக்குது கட் பண்ணதும். ஒரு தையல் அடித்த பின்னாடி இன்னொரு தையல் அது மேலேயே அடிச்சுக்கலாம். சின்ன தையலாக வச்சு அடித்தோம்னா தான் 2ஆம் நம்பர் வச்சுக்கலாம், தையல் விட்டு போகாது. முதல் தையல் மெதுவாக தைச்சோம்னா 2ஆவது தையல் வேகமாக தைச்சிக்கலாம். சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்துருச்சு. இன்னொரு ஸ்லீவு ஜாயின் பண்ணிக்கலாம். பைப்பிங் வச்சதும் உள் சைடு போகிற மாதிரி வச்சதுனால ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கும். அடுத்து இடுப்பளவு என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 28 இன்ச் அளவு எடுக்கும்போது இருந்தது. ஒரு சைடு 7 இன்ச் வரணும். ஃப்ரண்ட் சைடு 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். பேக் சைடு 8 இன்ச்சு வச்சுக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு. அதே மார்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம், சரியாக இருக்கும். சைடு ஜாயின் பண்ணி ஓவர்லாக் போட்டோம்னா ப்ளவுஸ் வேலை முடிஞ்சது. ஒரு பிரின்சஸ் கட் அளவு எடுத்து எப்படி கட் பண்ணி தைக்கலான்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். ஈஸியாக புரிஞ்சிருக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் வீடியோ போய் சேரும். கை சுற்றளவு 6 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம், சரியாக இருக்குது. கீழ் சைடு 10 இன்ச்சு கை லூஸ் இருக்குது, அதே அளவுக்கு மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம். ஒரு தையல் அடித்த பின்னாடி சைடில் இன்னும் 2 தையல் அடிச்சுக்கலாம். லூஸ் வேணால் பிரித்து விட்டுக்கலாம். இன்னொரு சைடுக்கும் மேல் சைடு கை லூஸ் என்ன இருக்கோ அதே அளவு வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். சைடில் 3 தையல் அடித்த பின்னாடி பேக் சைடு டாட் பிடிச்சிக்கலாம். 1/2 இன்ச் அகலம் 3 இன்ச்சு நீளம் பிடிச்சோம்னா சரியாக இருக்கும். அளந்து பார்த்த பின்னாடியும் அளவு அதிகமாக இருந்ததுனால இன்னொரு பாயிண்ட் சேர்த்து பிடிச்சோம்னா இடுப்பளவுக்கு சரியாக வந்துடும். டேப்பில் அளந்து பார்த்துக்கலாம் சரியாக இருக்கான்னு. 1/2 இன்ச்சு மட்டும் அதிகமாக இருக்குது. 2 டாட் பிடிச்சதுலேயும் இன்னும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு தையல் அடித்தோம்னா சரியாக வந்துடும். அளவு ப்ளவுஸ்லையும் வச்சு பார்த்துக்கலாம். சைடு ஜாயின் பண்ணதும் ஆம்கோல் பகுதியிலையும் அளவு சரியாக இருக்குது. ஜஸ்ட்டு பகுதியிலையும் சைடு ஜாயின் பண்ணதும் சென்டர்லையும் கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரின்சஸ் கட் கட்டிங் செஞ்சு எப்படி தைக்கலாங்கிறதும் இந்த வீடியோவில் பார்த்தோம். ப்ளவுஸு ஃபினிஷிங் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.